முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்படும். அந்த நீங்க கடைக்கு போய் நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் பொருட்கள் வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் தருன்றாங்க. நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்ப இன்னொன்னு வந்த வேஸ்ட் தான். அதனாலதான் கூப்பனாக வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சத நீங்களே போய் அது ஃப்ரிட்ஜா, டிவியா, கிரைண்டரா, மிக்சியா, அதே போல உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே போய் செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். அதே போல மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் இவ்வளவு நாள் கொடுத்தாங்க. இனிமேல அது 2000 ரூபாயாக மாதந்தோறும் இளம் தாய் குலங்களுக்கு வந்து சேரும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போன முறை யாருக்கெல்லாம் விட்டு போச்சோ அவர்களுக்கும் சேர்த்து இந்த முறை அந்த மாத உரிமை தொகை 2000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் சரிசமமாக வழங்கப்படும். நரி நாட்டை ஆள ஆசைப்பட்டுருச்சு. முன்னாடி இருக்கிற ஆடுகளை எல்லாம் கூட்டி வச்சு பேசுது. எனக்கு ஓட்டை போட்டு வெள்ளை விட்டுட்டீங்கன்னா நான் வென்று வந்தவொடனே குளிர்காலத்தில் நடுக்கம் இல்லாமல் இருக்க உங்களுக்கு போர்வதாருன்னு. சரி, நரி வந்து போர்வதாருன்னு நினச்சி போட்டான் ஓட்டை. நரி முதலமைச்சர் ஆயிடுச்சு. ஆனவொடனே என்ன செய்யுது? போர்வதான்னு கேட்குது. தாரன்ட்டு ஒவ்வொரு ஆட்டு தோலையும் உரிக்குது. என்ன எங்கள் தோலை உரிக்கிறான்னு, அதில் தான் நான் போர்வை செய்ய போகிறேன்ட்டு. இவன் 10,000 போடுறேன், இவன் 8000 டோக்கன் தாரேன், இவன் 2000 தாரேன், இவன் மிக்சி தாரேன், இவன் ஃப்ரிட்ஜு தாரேன், இன்னொருத்தர் 2500 தாரேன், அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டர் தாரேன், இவன் 3 சிலிண்டர் தாரேன். எங்கேருந்து கொடுப்பான்? எங்கேருந்து கொடுப்பான்? நிறைய ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. இந்த அயோக்கியப்பைய நம்ம வரிய உரின்னு உரிப்பான். இவ்வளவுதான் என் சொந்தங்களே, இவ்வளவுதான். எலும்பு துண்டு பிச்சை. உனக்கு அதை தாரேன், இதை தாரேன். என்ன ஒப்பங்காசுலேருந்து கொடுக்குற? எந்த சொத்தை வித்து பரம்பரை சொத்துலேருந்து கொடுக்குற? ஏன் இந்த கேள்வியை நீ எழுப்பல? ஆனால் உனக்கு நல்ல அரசு 10,000 போட்டுச்சு, 5000 போட்டுச்சு. என்ன அப்ப முடி சொத்தை விட்டு போட்டுச்சு? எங்க போட்டுச்சு? என்னைக்கு இந்த கேள்வி கேட்குறியோ அன்னைக்கு என் வேலை முற்றுப்பட்டுது. என்னைக்கு நீ கேட்கலையோ அன்னைக்கு நான் என் பிள்ளைகள் இப்படி முச்சத்தில் தான் கத்துவோம். நீங்கள்லாம் பண்ண துரோகம் இருக்குல்ல, என் அப்பன், பெரியப்பன், சித்தப்பன், மாமச்சான், எங்கள் பாவம் உங்களெல்லாம் சும்மா விடாது. நீங்கள் ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஏன் முச்சந்தில் கத்துறேன்? இவன் ஏன் படிச்சுட்டு வேலைக்கு போகாம இங்கே வந்து நிற்கிறான்? எதுக்கு? எங்கள் பாவம் உங்களை சும்மா விடும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணி வச்சியே 60 வருஷமா உதயசூரியன் ரெட்டலை என்னத்தை கண்ட? போன தடவை 1000 மகளிருக்கு, இந்த வாட்டி வந்தா 2000. இதெல்லாம் வளர்ச்சியில் வருது, டெவலப்பில் வருது. எங்கிருந்து எடுப்பார் 2000? 1,31 லட்சம் வங்கி கணக்கில் ஒரே நாளில் 6,800 கோடியை போட்டிருக்காப்புல. 5000 ரூபாய் நீங்கள் யாரும் கேட்டில்ல? அதிகாரத்தில் இருக்கிற திமிரில் பணத்தை மக்கள் அரசு காசை எடுத்து வாக்குக்கு 5000 போடுறாப்புல. 1,31 லட்சம் வாக்கை உறுதி செய்கிறாப்புல. இப்போ நானும் அதே காலத்தில் நிற்கிறேன். எனக்கு 1 ரூபா இல்லை, மக்கள்கிட்ட கையேந்தி தான், என் மக்கள் கொடுக்குற காசில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ நான் எப்படி நீ 5000 கொடுத்து போடுற? நான் எங்கே போடுறது? ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை எவ்வளோ போலியானது? எப்படி 5000 ரூபா போடுற? நீ எப்படி போடுற? 6,800 கோடியை இழக்குது. 6,800 கோடியை ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு முதலீட்டில் செஞ்சு நிரந்தரமாக நிலையான வாய்ப்பை, வேலை வாய்ப்பை கொடுத்து நிலையான வருவாய் பெருக்கத்தை மக்களுக்கு கொடுக்குற அரசு தான் அரசு. அதை சிந்திப்பவன் தான் தலைவன். அப்படி சிந்திக்கிறான் அரசு? சிந்திக்கிறா? அடுத்த முறை வந்தால் 8000 ரூபா டோக்கன் தரேன், எதை வேணாலும் போய் வாங்கிக்கணும். நீ இழந்த மானத்தை வாங்குவியா? குடிச்சு செத்து 6 லட்சத்துக்கு மேலே விதவை தாலி எடுத்த நம்ம பெரியத்தா, சின்னத்தா, அக்கா, தங்கச்சி இருக்காளுங்களே, அவளுக்கு இழந்த அந்த உயிரை வாங்கிடுவியா? நீ உன் மலையை வெட்டி ஏற்றிட்டான், திருப்பி வாங்கிடுவியா? 8000 டோக்கனை வச்சு உன் வித்து தின்னா மணலை புறம் திருப்பி எடுத்துட்டு வந்துடுவியா? என்ன வாங்குவேன்? என்னது? என்ன மாதிரி ஆட்சி முறை? இதை எப்படி சகித்துக்கிற? எப்படி தொடர்ச்சியாக சகித்துக்கிறீங்க? எப்படி இதை கேள்வியே கேட்கக்கூடாது, எதிர்த்து சண்டையே போடக்கூடாது, இவங்களை ஒழிக்கணும்னு எண்ணமே வரக்கூடாது. வாக்குக்கு காசு கொடுக்குறவன் எப்படி நல்லா ஆட்சி நடத்தணும்னு என்ன இருக்கும்? உன் ஓட்டையே சிந்திக்கிறவன், எதை கொடுத்தா ஓட்டை வாங்கலாம்னு சிந்திக்கிறவன் நாட்டை பற்றி எப்படி கவலைப்படுவான்? உன் வாக்கை எப்படி பறிக்கலாம், எப்படி வாங்கலாம்னு கவர்ச்சியா 20,000 கொடுப்போம், ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், மிக்சி கொடுப்போம், 2000 கொடுப்போம், 2500 கொடுப்போம், நாங்கள் வந்து அதை கொடுப்போம், இதை கொடுப்பான்னு வாக்கை குறிவைப்பவன், வாக்கை பற்றி கவலைப்படுபவன் உன் வாழ்க்கை பற்றி எப்படி கவலைப்படுவான்? இதில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.
எத்தனை பிரச்சனை உனக்கு தந்திருக்கான், எத்தனை பிரச்சனை. ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. கண்ணீரோடும் கவலையோடும் அப்பனும் சித்தப்பனும் ஆத்தால மக்கம் எத்தனை மனுக்களை இந்த எளிய மகன்கிட்ட கொடுத்து கதறியிருப்பியே. உங்கள் கண்ணீரை துடைக்க என் விரல்கள் நீண்டிருக்கு, உங்கள் கவலையை வடிக்க என் தோள்கள் தந்திருக்கு, என் மார்பில் சாஞ்சு நீங்கள் அழுதிருக்கீங்க, என்கிட்ட முறையிட்டு கலங்கியிருக்க. எல்லாம் என் நெஞ்சுக்குள்ள. எந்த தலைவனையாவது உன் பிரச்சனையை மனதிலிருந்து பேச சொல்லு, உன் மகனை தவிர. எல்லாம் தாரில் இருந்து படிப்பான். இந்த ஊரில் பல்லடத்திலே ரொம்ப புகழ் பெற்றது பாயாசம், எதாவது பெற்றிருப்பான். இங்கே கோழிக்கறி ரொம்ப பருப்பு, அரிசி பருப்பு சோறு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பைத்தியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போ போ அப்படியே போ போ மாறு, ஏதாவது ஒன்று செய்யணும்ல. வெள்ளையா பசிச்சு கிடக்கும் பூனை, பசிச்சு கிடக்கும், வெள்ளைய பாலை வச்சு சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்கோங்க. அப்படி குடித்தவொடனே சுட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாகிற வரைக்கும் வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. ஏன்னா சூடு பட்டுருச்சுல்ல. நீನು 60 வருஷமாக சூடு படுற, அதே தானே போடுற. அதே சூரிய 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 அது ரெட்டில். இதில் பெருமை இளவு வேற எங்ககிட்ட. நாங்கள்லாம் சாகிற வர சூரியன் தான். ஒருத்தெல்லாம் என்னை சொன்னான் பாரு, நல்லா திமுக அடிமை. இப்போ நான் என்ன செஞ்சு சிரித்தேன். என்ன சிரிக்கிறேன்? இல்லை ஒருத்தன் அடிமையாக இருக்கிறத பெருமையாக பேசுறதை இப்போ தான் நான் கேட்குறேன். இன்னொருத்தன் வந்தான், நாங்கள் டிஎம்கே பரம்பரை திமுக. என்ன உன் பரம்பரை? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பரம்பரை. ஏண்டா கள்ள ட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா நீங்கள், திருட்ரெயின் ஏறி வந்த பரம்பரைடா. டேய், திருட்ரெயின் ஏறி வந்தவனே பெருமையாக இருந்தா உலகத்தை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவிய பரம்பரை நான் எப்படா இருக்கணும். என்னமா அவர் உன்னை ஏமாத்துறத அவன் நல்லா ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ நம்பிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு ஐயா, இறையன்போடைய புத்தகம் படி, போர் தொழில் பழகு, படி, எதையாவது படித்து தொலை, படி. வாசிக்கிறது சுவாசிக்கிறது மாதிரி வச்சுக்க, அறிவை விரிவாக்கு. என்னத்தையாவது பண்ணி தெரியாத இந்த செல்வனை நோன்ற நேரத்துக்கு பார்த்து புத்தகத்தை எடுத்து படித்து தொலை. அவர் சொல்கிறாரு, ஓனாய் கத்தின்னு ஒரு கதை எழுதுறாப்புல. என்னென்னா, காட்டிலேருந்து ஓனாய் வந்து வீடுகளிலிருந்து கோழியை தின்னுட்டு போயிடுது. ஊரே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு ஓனாய் ஒரு கத்தியை உண்றாங்க. அந்த கத்தியில் கொஞ்சம் கோழி ரத்தத்தை தடவி விட்டுறாங்க. அவர் வர்றாரு, யார் இவங்கெல்லாம் ஓட்டு கேட்க வர்ற மாதிரி வர்றாரு. வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, இந்த கோழி ரத்தத்துக்கு கத்தியை நக்கிறாப்புல. அப்படியே ரத்தம் சொட்டுது. நல்லா சாப்பிட்றாப்புல. அப்படி நிறைய ரத்தம் வருது, சாப்பிட்றாப்புல. அந்த நரி பைத்தியத்துக்கு தெரியல நம்ம ரத்தத்தான் சாப்பிட்றோம்னு. சுவையாக இருக்குன்னு அவர் ரத்தம் கொட்ட நக்கி சாப்பிட்டு மொத்த ரத்தமும் விழுந்தவொடனே செத்து போகிறாப்புல. உனக்கு தெரியல, உனக்கிட்ட இருந்து திரும்பி ரத்தத்தை உறிஞ்சி தான் உனக்கு 2000 3000 மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, அதுக்கு 5000 போடுறான்னு உனக்கு தெரியல. கடைசியாக ஓனாய் செத்த மாதிரி நீ செத்து போவ, அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ, என்ன ஓராண்டு 2 பரவாயில்ல, 15 ஆண்டுகளாக கத்துற இந்த மகன் நெஞ்சு வெடிக்க என்னத்தை ஒன்றும் புரியலை. என்ன சொல்லி எது பண்ண மாற்றி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறலையே. என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில் ஏறலையே. கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. ஐயோ, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. மாற்றி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மறலையே. நாடாண்ட வம்சம் இது நாதியற்று நிற்கிறையா. பாராண்ட பரம்பரைதான் பரிதவிச்சு கிடக்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா. எப்ப வரும் நல்லாச்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா. எப்ப வரும் நல்லாச்சி ஏன் ஜனமும் ஏங்குதையா. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. ஓட்ட அதுல போட்டா
இந்த அநியாயம் முடியும், நல்ல அதிகால விடியும். என் அன்பு சொந்தங்களே, கொஞ்சம் மாற்றி போடுங்க, கொஞ்சம் மாற்றி போடுங்க. ஒரே ஒரு தடவை போட்டு பாருங்க விவசாயிக்கு ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை. உங்கள் மகனும் சொல்கிறல்ல, மகனை கட்டணம் இல்லாமல் இலவசம்ங்கிற சொல்ல நான் உச்சரிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை உச்சரிக்காது. ஏன்னா என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். அதனால் அந்த சொல்லே ஒழிப்பேன். அப்போ என்ன சீமான் செய்வேன்? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையெல்லாம் திணிக்கப்படுது. ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம் தான். அதனால் என் பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக தரமான கல்வியை உலகத்தரத்திற்கு, அது என்ன தரம்? உலகத்திலே முதலிடத்தில் ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இது 3ஐ முந்திக்கொண்டு உங்கள் மகன் கல்வித்தரத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன். இனி உலகத்தரம் என்பது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தான், ஃபின்லாந்து அல்ல என்று சொல்ல வைப்பேன். அதை கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்கு. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். முதலாக உங்கள் மகன் முதலமைச்சர் கையெழுத்தை போட்டுட்டு அடுத்து போடுற கையெழுத்து இதுதான். எது? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. கையெழுத்தா கல்வி. அடுத்து என்னடா? அடுத்து உயிர். என்ன பண்ணுவேன்? உயிருக்கு என்ன பண்ணுவேன்? உயிர் காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. நாட்டின் பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குது? அது பல்லடத்தில் இருக்க என் பாட்டிக்கு கிடைக்கிற மாதிரி கொண்டாரேன். போடுறா மருத்துவம் உலக தரத்துக்கு கொடுக்குறேன், கட்டணம் இல்லை. அடுத்து என்ன? உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர், அது விற்பனை பண்ணாமல, பேனிட், தடை மீறி வித்தான தூக்கி செயல் அடை. அப்புறம் வேற என்ன? நானே கொடுக்குறேன். தூய குடிநீரை உங்கள் வீட்டு வாசலில் ஊற்றிடுறேன், நானே ஊற்றிடுறேன். நீரை சேமித்து தூய குடிநீரை, நல்ல குடிநீரை உனக்கு தந்துடுறேன். இது 3ஐயும் தந்துட்டேன்னா உனக்கு காசு அதுக்காக தேவைப்படுமா பாரு. அதுக்கப்புறம் பசி ஒழிச்சிடறேன். என்ன பண்ணுறேன்? நானே வேளாண்மை செஞ்சுறேன். வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றிடுறேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், தேனீக்கள் வளர்த்தல் நானே செஞ்சிடறேன். கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, உன் வாழ்விடத்திலே அரசு பணி தந்துடுறேன். உன் மகன் நம்பு. பல்லடத்தில் கொடுத்துறேன், பல்லடத்தில் கொடுக்குறேன், திருப்பூரில் கொடுக்குறேன். இவங்க வச்சிருக்க இதெல்லாம் விட்டு நான் தர்றேன். வட இந்தியா வர வேண்டிய தேவையில்லாமல் நான் உருவாக்குறேன். என் பிள்ளைகளை அரசு பணியாக்கி இங்கே இறான் உனக்கு. நீ உன் பிள்ளையை நான் படிக்க வச்சுறேன். உனக்கு முடியல, ஆத்தாப்புக்கு முடியல, நான் வைத்தியம் பார்த்துறேன், குடிக்க தண்ணி கொடுத்துறேன், எரிக்க சிலிண்டர் ஓசா தரல, தடையின்றி தந்துடுறேன். ஏன்? நானே தயாரிப்பேன். நான் ஈராக் வெளிநாட்டுக்கு என்னை நம்புடா, நான் சத்தியமாக தருவேன், தடை இல்லாமல் தருவேன். எப்படி தருவேன்? நானே தயாரிப்பேன். எங்கள் பல்லடத்தில் தயாரிப்பேன். எப்படி? 2000 ஏக்கரில் மாட்டு பண்ண வச்சுருப்பேன். மாட்டு சாணி எடுத்து மீத்தனை எடுத்து உனக்கு சிலிண்டர் அடைச்சி வீடு வீடாக கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன்? அந்த தயாரிப்புக்கு ஒரு செலவு இருக்குல்ல, அங்கே வேலை செய்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கும்ல, அந்த காசை எடுத்துக்கிட்டு சிலிண்டர் கொடுத்துருவேன். வேற என்ன தரணும் சொல்லு. மின்சாரம் ஒரு சொட்டு நேரம் அணையாமல் நான் தடை இல்லாமல் தந்துடுறேன். எப்படி? நாட்டையே மின் உற்பத்தி நிலையமாக மாற்றிடுவேன். எப்படி மாத்திரேன்னு போட்டு காட்டுறேன் பாரு மகன். நீ தான் வச்சிருக்கேடா செல்ஃபோன், எதுக்கு வச்சிருக்க? இந்த உள்ளங்கையில உலகத்தை தட்டா சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அபவுட் எலக்ட்ரிசிட்டி தட்டா வரும்டா. நான் எப்படி கொடுக்குறேன்னு பயந்துடா நீ. எனக்கு மூளை தான் சின்னது, வேலை ரொம்ப பெருசு தம்பி. இது என்னோட கனவு இல்லை, 5000 ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. புரியுதா? அதை என் தலைவன் தூக்கி சுமந்தான், அவன் கனவை எங்களுக்கு கடத்திட்டான். அந்த கனவை என் முன்னாடி நிற்கிற என் பிள்ளைகளுக்கு கடத்துறேன். பேச்சை கட்டு போய் படுத்துறாத, எடுத்து பரப்பு. அண்ணே திருப்பூரில் பேசுனது, காங்கேயத்தில் பேசுனது எடுத்து போடு, திரும்ப போட்டு காட்டு. ஒரு கனவு நாட்டை உங்கள் அண்ணன் கண் வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு நினைக்கிற? பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிப்பேன். பால் இருந்தால் ஒரு தேசம் பசியை சந்திக்காது. என் உடன் பிறந்தவனே, பால் முழுமையான உணவு. கணக்கில்லாத பண்ணைகளை வச்சுருப்பேன். உலகத்திலே அதிகமாக இந்தியா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தால் அதிக செலாவணியை ஈட்டுது. ஏன் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியாதா? பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுகிறது நீங்கள் கேட்டிருக்க. பால் மிகப்பெரிய சந்தை. சாராயம் 50,000 கோடி, ஒரு ஆண்டுக்கு பால் 3 லட்சம் கோடி. சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். நம்ம சாராயத்தை மூடிட்டு பால் பொருளாதாரத்துக்கு போயிடுவோம். நீ வா என்னோட, நீ வா, கவலைப்படாத. நீ உன் வாழ்விடத்தில் அண்ணன் அரசு வேலை கொடுக்குறேன். படிக்கலை உனக்கும், படித்தவன் உனக்கும், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்கம் வேலை தரேன். வா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டு நாட்டை உன் கொடுத்துட்டு போ. பாரு, நான் வாழ்ந்துட்டில 4 நூற்றாண்டு வாழ்ந்திருக்கேன். 5 முறை ஐயா கருணாநிதி ஆட்சியில், 4 முறை அம்மா ஜெயலலிதா, 1 முறை ஐயா ஸ்டாலின், 1 முறை ஐயா எடப்பாடி. அவர் 4.5 வருஷம், ஒரு 5.5 வருஷம் வாழ்ந்துட்டார். புதுசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
புதுசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. இவங்க வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அவங்க வந்தாலும் இருக்கும், இவங்க வந்தாலும் கரண்ட் கட்டு இருக்கும், மின்தடை இருக்கும், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சிருக்கும், அவன் வந்தாலும் ஊழல் இருக்கும், இவன் வந்தாலும் மழையை வெட்டுவேன், அவன் வந்தாலும் மணல் அள்ளுவேன். ஒன்றும் மாறாது, ஒன்றும் மாறாது. அப்போ நீ என்ன ஒன்று, ஒரே ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு உங்கள் பிள்ளைகள் எங்ககிட்ட கொடுங்களேன், கொடுங்களேன். சரி, ஒன்று வேணாம், யாராவது ஒரு தலைவன் என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், என் வரலாறு, இப்படி யாராவது ஒரு தலைவன் பேசிட்டா எனக்கு சொல்லு, நான் அப்படியே ஊருக்கு போயிடுறேன். யாராவது பேச சொல்லு பார்ப்போம். கையில் தாள் இல்லாமல் எவனையா பேச சொல்றா? ஏய், மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து பேசாதவனை எப்படா நீ தலைவன் மதிக்கிற? தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசக்கூடாது. என் உடன் பிறந்தவனே குறிக்கோளோடு பேசணும். மக்களின் பிரச்சனையை தாளில் இருந்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேசணும். அவன்தான் தலைவன். நீ இங்கே இரு, நாளைக்கு விடிய காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். உன் பிரச்சனையை எடுத்தெடுத்து எங்கிருந்து, இங்கே இருந்து, இங்கே இருந்து தேடு, நல்ல தலைவனை தேடு. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, சாப்பிட போனால் நல்ல சாப்பாடு, நகை வாங்கினா நல்ல டிசைன், நல்ல வடிவமைப்பு, புடவைனா நல்லா, எல்லாம் சரியாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் தலைவன் மட்டும் தரதலையாக இருக்கணும், கேனவனாக இருக்கணும், தற்குறிப்பையிலாக இருக்கணும். சி, நீ நல்ல எண்ணெய் சாக விட்டு நடிகனை தேடுற கூட்டம் தானே. உன்னை போய் என்ன பண்ண முடியும்? ஏதோ யோசிங்க, யோசிங்க. மானத்துக்காக உயிரை விட்ட பரம்பரை, மானம் கட்டு வாழ்கிறதுக்கு மடிஞ்சு போகலாம். நான் கையேந்தனா சீமா அப்படி ஏந்தனா என்ன சொல்வேன்? பிச்சைக்கார பையன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏந்தனா பிச்சை இல்லை இலவசங்கிறேன், நீனும் எடுத்துக்கிட்டு தான் இருக்க. வாங்கு, காசை வாங்கு, கையை பிடிச்சிக்கிட்டு கேளு. அண்ணே, நீங்கள் எதுக்குன்னே தேர்தலில் நிற்கிறீங்க? எங்களுக்கு சேவை செய்யவானே? ஆமாம், எங்களுக்கு சேவை செய்ய எதுக்குன்னு காசு கொடுக்குறீங்க? 30 கோடி செலவழிக்கிறீங்க, 2 லட்சம் ஓட்டு, அதில் 5000 ரூபா கொடுக்குறீங்கண்ணே. இதுக்கு 2000 3000 கொடுக்குறீங்க. 30 கோடியை முதலீடு செய்து எம்எல்ஏவாகி எங்களுக்கு சேவை செய்யணும்னா நீங்கள் யாருண்ணே? கடவுள் அவதாரமானே நீங்கள்? ஏன்னே களவணி பயில தானே நீங்கள்? 30 கோடி முதலீடு செய்கிறவங்க உங்கள் லாப தேவைக்கு செய்கிறீங்களா, எங்கள் சேவைக்கு செய்கிறீங்களா? எம்எல்ஏ வேணால் 300 கோடி எடுத்துக்கலாம், ஒருவேளை மந்திரியானா 30,000 கோடி எடுத்துக்கலாம். அதுக்கு தானே. அதை கேட்டுட்டேன்னு வச்சுக்கடா, நீ ஆள் போட்டு போட்டால் போட்டு போடலாம். நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் தர்றோம், நாங்கள் வந்தால் 10,000 கொடுக்குறோம், உரிமை தொகை, ஊக்கத்தொகை. எங்கிருந்து கொடுப்பீர்கள்ங்கிற கேள்விகள். இங்கிருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அது நியாயமாக இருக்கன்னு பேர். நான் கடன் வாங்க போனால் அவன் ஈடு கேட்பான், அடமானம் கேட்பான். ஒன்று நிலத்தை வைக்கணும், இல்லை வீட்டை வைக்கணும். இவன் எதை வைப்பான்னு நினைக்கிற? மக்களின் நலத்தை வைப்பான், மண்ணின் வளத்தை வைப்பான். நம்ம வீட்டை வைப்போம், அவன் நாட்டை வைப்பான். புரியுதா? ஒரு தகப்பன் எதை வேணாலும் இந்த பிள்ளைகளை வைக்காமல் போகலாம், வச்சுட்டு போகலாம். ஆனால் கடனை வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு தலைவன் தன் நாட்டு குடிகளுக்கு கடனை வச்சுருக்கான். இதுவரை 10,5 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் மட்டும் 5 லட்சம் கோடி, ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்காங்க. வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி. நாட்டின் பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி. இவங்க இப்போ சொல்லியிருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசத்தை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அதுக்கு வட்டி 1 லட்சம் கோடி, அப்போ 2 லட்சம் கோடி வட்டி. அப்படின்னா பட்ஜெட் 3 லட்சம் கோடி, வட்டி 2 லட்சம் கோடி. எந்த 1 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு என்ன நிர்வாகம் பண்ணுவேன்? வாத்தியாருக்கு சம்பளம், மருத்துவருக்கு சம்பளம், போக்குவரத்து ஊழியருக்கு சம்பளம், ஒரு இளவும் பண்ண முடியாது. நாடு திவாலாயிரும், பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி ஆகும், ஒன்றும் நடத்த முடியாது. அத்தியாவசிய தேவைக்கு எந்த அரசில் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணும்? இலங்கையில், பங்களாதேஷில், நேபாளத்தில் நடந்த கிளர்ச்சி, புரட்சி இங்கே வரும். அந்த புரட்சிக்கு யாரும் முன்னாடி நிற்க மாட்டான், அங்கே மட்டும்தான் நிற்பான். ஏன்னா இந்த அயோக்கிய பயிலால் தான் இந்த கிளர்ச்சி, இந்த வீழ்ச்சியே வருது. கற்றறிந்த பிள்ளைகள், அறிவார்ந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள், எல்லாருமே பெற்றோர்கள் யோசித்து பார்த்து கொஞ்சம் சிறால நம்ம தாத்தேன் சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இது சிறுசால ரொம்ப பெருசாயிருச்சு, அதனால அவசியம் மாத்துங்க. மாற்றி இதுவரை நீங்கள் போட்டதெல்லாம் விடுங்க. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். ஏனால் எங்கள் அதிகாரம் உங்கள் அதிகாரம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானதுன்னு. அதை படித்த அவர் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது, அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். நாங்கள் சொல்கிறோம், அதை அடைந்து விட்டால் அனைத்துடைய ஏழ்மை வரை நிலையில் இல்லாது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள்? வாக்குக்கு பணம்,
பணத்திற்கு வாக்கு, உன் இனத்திற்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு என்ற கொள்கையை கொண்டு உங்கள் பிள்ளைகள் இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள் என்ற முடிவை ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலிலே காட்டுங்கள். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும். மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணில், இதே பல்லட மண்ணில், இதே திருப்பூர் வடக்கிலே, இதே திருப்பூர் கிழக்கிலே, உங்களால் மடத்துக்குளத்திலே, இவை எல்லா ஊரிலிருந்தும் உங்களால் தொடங்க முடியும். நீங்கள் என் அன்பு சொந்தங்களே, அதிமுக வெல்வதோ, திமுக வெல்வதோ, பாரதிய ஜனதா வெல்வதோ, காங்கிரஸ் வெல்வதோ ஒரு செய்தி, சாதாரண நிகழ்வு, ஒரு சம்பவம். அவர்கள் வென்றிருக்கார்கள், நின்றிருக்கார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை. ஏன்? வாக்குக்கு காசு கொடுக்காமல், வெற்றி இலவச அறிவிப்புகளை அறிவிக்காமல், காசை முன்னிறுத்தாத கருத்தை முன்னிறுத்தி, கோடிகளை கொட்டாமல் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி, எளிய பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய அரசியல் புரட்சியை இந்த தமிழர் நிலத்தில் நிகழ்த்திவிட்டார்கள் என்று உலகம் திரும்பி பேசும் வரலாற்றில் மாபெரும் பதிவு நிகழும். உங்கள் ஒற்றை விரலால் அந்த வரலாற்றை மாற்றி எழுத முடியும். எனவே அறிவார்ந்த எனது சொந்தங்களே, என்னருமை பெற்றோர்களே, உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து நீங்கள் வெற்றி அடையுங்கள். இங்கே திருப்பூர் பல்லடத்தில் போட்டியிடுகிற என் அன்பு மகன் தமிழினியன் அவர்களுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுங்கள். இங்கே என் அன்பு மகள், திருப்பூர் வடக்கிலே நிற்கிற என் அன்பு மகள் அபிநயா பிரேம்குமார் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. எங்கள் முகங்களை பாருங்கள், வீட்டில் போய் கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒப்பனையும் இல்லை. இந்த மகன் மூஞ்சியை பாருங்கள், பனைமரத்தில் மழை விழுந்தது போல கருத்து போனதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு எங்கள் ஐயா எடப்பாடியை விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தேன். என்ன இப்படி கருத்து போயிட்டீங்க ஐயா? நான் பண்ண இல்லைன்னா வெள்ளையாவே ஆகியிருந்தேன் அப்படின்னு கேட்டேன். 2 பேரும் சிரித்தோம். ஐயா கேட்டாங்க, இல்லை ஒரு பொலிவாவாது இருப்பிய, இப்படி தீஞ்சு போயிட்டீங்களேன்னு. என்ன பண்ணுறது, என் ஆத்தால பையனை ரோட்டில் விட்டு தீ விட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு நல்ல ஓட்டை போட்டிருந்தா நாட்டை மாற்றி இருந்திருக்கலாம். தயவு செய்து நம்ம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கலை, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாற்றலை. அதனால் கொஞ்சம் மனசை மாற்றி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்டை, காப்பாத்துங்க நாட்டை. இப்போ இங்கே சொல்லு, அப்பா அவன் திருடுறாப்பா, விடுப்பா, எவன்ப்பா திருடல, அப்பா அவன் லஞ்சம் பெறவன், விடுப்பா அந்த அயோக்கிய பையிட்ட போய் நீ ஏப்பா அவன்கிட்ட போய் சண்டை வச்சுக்கிற. இப்படி விலகி போகிறது அதுதான் பண்பாடுன்னு நினச்சி போர்க்குணம் மற்று போச்சுரா, போர்க்குணம் மற்று போச்சு. சமரசம் செய்யலை. என் பாட்டன் தீரன் சின்னமலை, நானும் உன் பேரன் பேரன் நானும் செய்யலை. இல்லை, வெள்ளைக்காரன் சொல்கிறான், வெள்ளைக்காரன் தீரா அவனை மோதி வெல்ல முடியல, தீரா நீ ஆண்டுக்க 50 விழுக்காடு கப்பத்தை நிர்வாகத்துக்கு வச்சுக்க, 50 விழுக்காட்டை எனக்கு கொடுத்துரு. யார் நிலத்தை யார் ஆள்றதுக்கு யார் அனுமதி கொடுக்கறது? யார் கொடுக்கறது? இல்லைன்னா உனக்கு தூக்கு தண்டனை, தூக்கில் தொங்கி செத்தாலும் அவனை வெளியே ஒத்த பைசா உனக்கு வரி கட்ட மாட்டான், கப்பம் கட்ட மாட்டான். சமரசம் செஞ்சிருந்தால் சாக வேண்டிய நிலை நம் பாட்டனுக்கு வந்திருக்காது. ஆண்டு இருந்திருக்கலாம். ஆனால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு தூக்கில் தொங்கி கழுத்திரிக்கி கடைசி முச்சு பிதுங்கி வெளியேறுகிற வரை மானத்தோடு நின்று மாண்டான். காரணம் என்ன? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு. என்னை பாரு, 0.5 விழுக்காடு, 0.1 அரைக்கா ஒத்த சீட்டு கடிதத்தால் கட்சிக்காரனுக்கெல்லாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் கொடுக்கும்போது உன் மகன் 8 விழுக்காடு வாக்கு 36 லட்சம் வாக்கு வச்சுருக்கேன். எத்தனை கட்சி எவ்வளோ பேரம் பேசியிருக்குன்னு ஒரு தடவை பாரு. துணை முதல்வர் உனக்கு 10,000 கோடி, மந்தியில் பதவி, இதைத்தாரேன் அதைத்தாரேன்னு. ஏன்? தீரனுடைய பேரண்டா. சமரசம் இல்லை, சண்டை போடுவேன், மானத்துக்காக போடுவேன். தோற்று போகிறேன், எனக்கு என்ன கெட்டு போச்சு? தோற்று போகிறேன் யாருக்கிட்ட? என் ஆத்தால பண்ணிட்ட, என் அண்ணன் நம்பிட்ட புதுசாக தோக்க போகிறேன். 4 தேர்தலில் தோற்றுருக்கேன். ஆனால் நம்பிக்கையோட மறுபடியும் 5வது தேர்தலில் இந்த முகத்தை பாரு, இந்த பிள்ளைகளை பாரு, நாங்கள் தோற்ற பிள்ளை மாதிரி இருக்குமா? நம்பிக்கை. முதலாக ஒரு காரியத்தை, ஒரு செயலை செய்ய முயற்சிக்கிறதுக்கு பெரும் முயற்சி. அதில் தோற்றால் அடுத்த முறை முயற்சிப்பது மறுமுயற்சி, அதில் தோற்ற பிறகு அடுத்த முறை முயற்சிப்பது தொடர் முயற்சி, அதிலையும் தோற்ற பிறகு முயற்சிப்பது விடாமுயற்சி, அதிலையும் தோற்ற பிறகு முயற்சி செய்வதற்கு பெயர் முயற்சி இல்லை. என் பெற்றோர்களை நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை தான் உங்கள் பிள்ளைய செய்கிறான். கலைஞர் உரிமை தொகை என்றால் என்ன? கருணாநிதி ஐயாவுடைய காசு எடுத்து கொடுக்குறீங்களா? இல்லை எங்கள் காசா? உங்கள் அப்பன் காசா இல்லை எங்கள் அப்பன் காசா? யார் காசு? யார் காசு? என்னைக்கு இந்த கேள்வி என் மக்களிடத்திலிருந்து எழும், என்னைக்கு உங்கள் சிந்தனையில் புரட்சி மாற்றத்திற்கான விதை விழும்
என்றைக்கு என்றைக்கு காசு, வாக்குக்கு காசு. ஏன் எனக்கு சேவை செய்ய வரவன் காசு தரணும்? ஏன் தரணும்? ஏன் தரணும்? ஏன் தரணும்? அது லஞ்சம், அது ஊழலுக்கான விதை என்பது அறியாத கூட்டமா இது? அறிவு சமூகம் தானே. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன் தானே நீ. அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த கூட்டம் தானே நீ. உன்னை ஏமாற்றான் தெரிஞ்சு எப்படி இருக்க நீ? எப்படி இருக்க? இலவசம் என்பது எப்படி அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறாய்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்களிடமிருந்து எடுக்கிறாய். எங்களிடமிருந்து எடுத்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு பெயர் எப்படி இலவசமானது? எப்படி இலவசமானது? உன்னால தவிர்க்க முடியாது உலக தேவையில் அடிப்படை தேவை, அவசிய தேவை மின்சாரம். மின்சாரம் இல்லாமல் எந்த இயக்கமும் நாட்டில் இல்லை. மின் கட்டணத்தை உயர்த்து, கோவச்சுக்கிட்டு என்ன இருட்டில் படிப்பியா? கட்டி தான் தீருவேன். இந்த 3 முறை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காரு. சகிக்க முடியாத மின் கட்டண உயர்வு. பிறகு என்ன? சொத்து வரி. சொத்து வரி இது பூரா வாடகை கடைன்னு வைப்போம். இந்த கட்டணத்துக்கு சொத்து வரியை போட்டால் இந்த உரிமையாளர் கையிலிருந்து கட்டுவாரா, வாடகைக்கு இருக்கிறவர்கிட்ட வாடகை உயர்த்துவாரா? சொல்லு. வீட்டுக்கு வாடகையில் நான் வாடகைக்கு இருக்கேன். வாடகைக்கு இருக்கிற வீட்டில் அவன் என்ன பண்ணுவான்? அந்த சொத்து வரிக்கு என் வாடகை ஏற்றிடுவான். அவன் கையிலேருந்து கட்டுவானா? அப்புறம் அப்போது சொத்து பத்திரம், நீ 1 ஏக்கர் நிலம் வாங்கு, அதை பதியப்போ 10 மடங்கு கட்டண உயர்வு. நீ 1 ஏக்கர் நிலத்தை விட பத்திரப்பதிவுக்கு கட்டணம் அதிகம். ஏன்? தவிர்க்க முடியாதுல ஏற்றுவான். எப்படி? உப்புல, ஊறுகாயில், அரிசியில், பருப்பில், பாலில், நெய்யில் எல்லாத்துலேயும் ஏற்றிடுவான்.